எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பொருள வச்சே இந்த ஏசிய எப்படி சுத்தம் பண்ணணுன்றது தான் ஃபுல் டீட்டெயிலா நான் சொல்லப் போறேன். ஏசிய கிளீன் பண்றதுக்கு முன்னாடி, ஏசி இருக்கிற ரூம நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க, டஸ்ட் இல்லாம. இந்த ஃபேன்ல பாருங்க எவ்வளோ டஸ்ட் இருக்கு. இந்த ஃபேனையும் சுத்தமா நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஏசிய வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயரா என்னோட ஏசி எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. இந்த 1 இயர்ல எந்த மாரி மெத்தட்ல நான் ஏசிய கிளீன் பண்றேன்றது தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முதல்ல பிரேக்கர ஆஃப் பண்ணி விட்டுட்டு பிளக்க பிடுங்கி விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி ஆன்ல இருந்தபோது தான் ஏசிய சுத்தம் பண்ணேன். உங்க சேஃப்டிக்காக தான் பிளக்கையும், பிரேக்கரையும் ஆஃப் பண்ணி விட சொன்னேன். எல்லா கம்பெனி ஏசிலயும் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லாக் குடுத்துருப்பாங்க. அந்த லாக்க புடிச்சு இழுத்தீங்கன்னா, ஏசி வந்து ஓப்பன் ஆயிடும். இதே மாரி இன்னொரு சைடு இருக்கும். இன்னொரு சைடும் புடிச்சு இழுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆனதும் மேல லைட்டா தூக்குனீங்கன்னா மேல போயிட்டு லாக் ஆயிடும். லாக் ஆயிடுச்சுன்னா கீழ திரும்ப இறங்காது. ஏசிக்குள்ள 2 ஃபில்டர் இருக்கும் பெருசா. அந்த ஃபில்டர தான் கிளீன் பண்ணணும் நீங்க. அந்த ஃபில்டரை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏசிக்கு டாப்ல ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அந்த டஸ்ட்டை தள்ளி விட்டுக்கோங்க. இல்லைனா நீங்க அந்த ஃபில்டரை எடுக்கும்போது ஏசிக்கு மேல இருக்கிற டஸ்ட் வந்து டைரக்டா அந்த வந்து காப்பர் பைப்பு மேலேயே விழுந்துரும். அதை அப்புறம் திரும்ப க்ளீன் பண்ணணும் நாம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற நெட்டை வெளியே எடுக்கணும். எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. உங்க ஏசியில் அந்த நெட்டு எங்கே எப்படி கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துக்கோங்க ஒன்ஸு. பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டஸ்ட் இல்ல. பழைய வீடியோ வந்து பாருங்க. லெஃப்ட் சைடுல குடுத்துருக்கேன் பாருங்க. அதுதான் இப்போ உண்மையான அளவு. அதிகமா அந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த காப்பர் பைப் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பைப்லயும் நெறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அத எப்படி கிளீன் பண்ணணுன்றத பின்னாடி சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏசிக்குள்ள 2 ஃபில்டர் இருக்கும். அது வந்து இப்ப என்னோடதுல அந்த அளவுக்கு டஸ்ட் இல்ல. உங்களுதுல அதிகம் டஸ்ட் இருந்ததுன்னா, அதையும் பின்னாடி இருக்கிற அந்த பைப்ல வந்து ஷார்ப்பா, நீட்டா, கேப்பா இருக்கும். அத நீங்க ஏதாவது கிளீன் பண்றேன் சம்திங் ஏதாவது ஒண்ணு போட்டு நீங்க பிரஷ்ஷ வச்சு ஒரு தீத்தினீங்கன்னா, அந்த ஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சிரும். அந்த ஃபென்ஸ் வளையாத மாரி ஜாக்கிரதையா அந்த இத கழட்டிக்கோங்க ஃபில்டர. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டேப் வாட்டரு அப்படி இல்லன்னா, உங்க வீட்ல பக்கெட்ல தண்ணி இருந்தா கூட பரவால்ல. அந்த பக்கெட்ல அப்படியே உள்ள விட்டு முக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச டஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு. இந்த ஃபில்டர பொறுத்தவரைக்கும், நீங்க எந்த சைடு டஸ்ட் இருக்கோ அந்த சைடு டைரக்ட்டா வாட்டர் அப்ளை பண்ணாம, அந்த ஃபில்டருக்கு பின்னாடி வாக்குல தண்ணி நீங்க கொஞ்சம் ஃபோர்ஸா தொறந்து விட்டீங்கன்னா போதும். அந்த ஓட்டையில இருக்கிற டஸ்ட்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறமா நீங்க திருப்பி கூட நீங்க வாட்டர் விட்டுக்கலாம். நீங்க டஸ்ட் இருக்கிற சைடு வாட்டர் விட்டீங்கன்னா, அந்த டஸ்ட் வந்து இன்னும் 2 போயிட்டு அந்த ஓட்டையில வந்து மாட்டுறதுக்கு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க பிரஷ்ஷோ, இல்ல ஏதாவது விரல விட்டோ தீத்தி, அந்த ஓட்டைய வந்து பெருசாக்கிடக்கூடாது. இன்கேஸ் நீங்க பெருசாக்கிட்டீங்கன்னா, அந்த டஸ்ட் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு அந்த காப்பர் ஓஸ் இருக்கும் பாருங்க. ஃபில்டருக்கு கீழ ஒரு காப்பர் ஓஸ் இருக்கும் பாருங்க. அதுக்கு மேல டைரக்ட்டா போயிட்டு டஸ்ட் படிய ஆரம்பிச்சுரும். அப்புறம் ஏர் ஃப்ளோ சரியா வராது. அதுக்கப்புறம் பாருங்க, லெஃப்ட் சைடுல இருக்கிறது கிளீன் பண்ணது. ரைட் சைடுல இருக்கிறது சரியா கிளீன் பண்ணாதது. இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட் இல்லாம கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில இருக்கிற தண்ணி ட்ரை ஆகுற வரைக்கும் இந்த செவுத்துல டஸ்ட் இல்லாத இடத்துல இத இப்படி வச்சு ட்ரை பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், இத போய் செவுத்துல தட்டுறது இந்த மாரிலாம் வச்சுக்காதீங்க. பிளாஸ்டிக் இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் மக்கி இருக்கும். உடைய கூட சான்சஸ் இருக்கு. ஓரளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு திரும்ப அந்த ஃபில்டரை எப்படி கழட்டுனீங்களோ, உள்ள இருக்கிற சின்ன ஃபில்டர் பிளஸ் மேல இந்த ஃபில்டர எந்த ஒரு சைடுல எந்த கேப்பும் இல்லாம கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு பொருந்துற மாரி ஒரு இது இருக்கும். அந்த பிளாஸ்டிக்லயே பொருந்துற மாரி இருக்கும். கரெக்ட்டா அதுல ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்படி போட்டு இப்படி லைட்டா இறக்கி விட்டுட்டீங்கன்னா, கேப் எதுவும் இல்லாம இருக்கும். இதே மாரி இன்னொரு சைடு மாட்டிக்கோங்க. இப்போ என்னோட ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காப்பர் காயிலுக்கு மேல ரெஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆவல. இப்போ நான் இமேஜ்ல குடுத்துருக்கேன் பாருங்க. இந்த மாரி தான் ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் உங்க ஏசில இன்டோர்ல, அவுட்டோர்லயும். அத கிளீன் பண்றதுக்கு முன்னாடி இத கிளீன் பண்ணிக்கோங்க. அத எப்படி கிளீன் பண்ணணுன்றது தான் இதுக்கு மேல நான் சொல்லப் போறேன். இப்ப எப்படி ஓப்பன் பண்ணீங்களோ, அதே மாதிரி 2 சைடும் நீங்க 2 சைடும் சேர்ந்து 2 சைடும் கை வச்சுக்கணும். ஒரு சைடுக்கு அமுக்கிட்டு இன்னொரு சைடு அமுக்காம இருக்கக்கூடாது. 2 சைடும் சேமா வச்சு பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி லாக் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க நல்லா லாக் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா தான், உங்களால அந்த இன்டோர்ல இருக்கிற அந்த ரெஸ்ட்ட ஈஸியா உங்களோட பிரஷ்ஷ வச்சே கிளீன் பண்ண முடியும். இப்போ பிளக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பிரேக்கர் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப நான் சொல்ற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களால இன்டோர்ல இருக்கிற அந்த காப்பர் பைப்புக்கு மேல இருக்கிற ஃபேன்ஸ்லாம் ஒரே டஸ்ட்டா இருக்கும்.
உங்கள் ஏசியில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான மெத்தடு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது ஏசியை ஆன் பண்ணிக்கிட்டு கூலிங் மூடில் இருந்து ஃபேன் மூடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அதாவது உங்கள் ஏசி ரிமோட்டை எடுத்துக்கிட்டு அதில் ஆல்ரெடி நீங்கள் கூலிங் மூடில் தான் வச்சுருப்பீங்க. அந்த கூலிங் மூடில் இருந்து இப்போது வெறும் ஃபேன் மூடில் மாற்றணும். ஃபேன் மூடில் மாற்றினீங்கன்னா தான் உங்களுக்கு கூலிங் வராமல் ஒன்லி காற்று மட்டும் வரும். அந்த காற்று மட்டும் வந்ததுன்னா உங்களோட இன்டோரில் இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து காஞ்சி போகும். அதாவது காய வைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம். காஞ்சதுன்னா உங்களால் ப்ரஷ்ஷால் ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அதே மாதிரி அந்த வின்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது கீழே மேலே போக பாருங்கள். அந்த வின்ஸை மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ரிமோட்டில் செட் பண்ணி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபேன் மூட்லேயே ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஏசியை ஓட விடணும். ஏசி ஓடும்போது கூலிங் வராது உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் ஃபேன் மூடில் வச்சுருக்கீங்க. நமக்கு கூலிங் வரக்கூடாது. கூலிங் வந்ததுன்னா உள்ளே இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்ஸ்லாம் வந்து ஆவியாகாது. நீங்கள் வெறும் ஃபேன் மட்டும் ஓட விட்டிங்கன்னா எப்படி துணியை காற்றுல காய வைப்போமோ அந்த மாதிரி உள்ளே இருக்கிற அந்த ப்ளோயர்லேருந்து வர காற்று வந்து அந்த காப்பர் காயிலுக்கு மேலே இருக்கிற தூசியெல்லாம் காய வச்சிரும். அப்படின்னா தான் உங்களால் ப்ரஷ் வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். அப்புறம் திரும்ப பிரேக்கர் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ப்ளக்கை பிடுங்கி விட்டுட்டு இப்போது திரும்ப நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஏசியை ப்ராப்பராக கழட்டிட்டு ஃபில்டரை வந்து டஸ்ட்டு போடாத இடத்துல திரும்ப பத்திரமா வச்சுட்டு இப்போது நான் சொல்கிற மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரெஸ்ட் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதில் பெயிண்ட் ஒட்டிக்கிட்டு காஞ்சி போய் இருந்ததுன்னா அதை வச்சு தீர்த்தினீங்கன்னா இந்த ஃபென்ஸ்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும். நல்ல நிலைமையில் இருக்கிற ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த விரல் பாருங்கள், இந்த விரல் வந்து நேராக தான் மேலேருந்து கீழே அதுதான் வரணும். சைடில் நீங்கள் வச்சு தீர்த்தினீங்கன்னா அந்த ஃபென்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆகிடுச்சுன்னா ஏர் ஃப்ளோ இருக்காது. நீங்கள் 100% க்ளீன் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் மேலாமல் லைட்டாக எடுத்தால் போதும். அதாவது வெளியே இருக்கிற காற்று உள்ளே இழுக்கணும். அந்த ப்ளோயர் வந்து சுற்றும் போது வெளியே இருக்கிற காற்று உள்ளே போகணும். அது போகிற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கே டஸ்ட் இருக்கோ அது எல்லாமே நீங்களாகவே பார்த்து உங்கள் ஏசியில் எங்கெங்கே டஸ்ட் இருக்கோ அங்கே மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஏசியை 1 மந்த்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். ஸோ அப்போ நான் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு க்ளீனாக தான் இருக்குது. லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் தான் டஸ்ட் இருக்குது. அதுவும் அந்த ரொம்ப நம்மளால் அந்த ப்ரஷ்ஷை வச்சு உள்ளே க்ளீன் பண்ண முடியாத இடுக்கில் தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுலேயும் நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா அந்த பல்லு விளக்குற ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அந்த அதாவது அந்த ஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், அதாவது தகரம் மாதிரி மெலிசா அதில் பைப்பில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை டேமேஜ் பண்ணிடாமல் மெதுவாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழே தான் க்ளீன் பண்ணணும். இந்த பல்லு நம்ம விளக்கவும் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் தீர்த்தினீங்கன்னா அந்த ஃபென்ஸ் வந்து பெண்ட் ஆகிடும். பெண்ட் ஆச்சுன்னா ஏர் ஃப்ளோ இருக்காது. இப்போயே சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு க்ளீன் பண்ண தெரிலனா டெக்னீஷியனை வச்சு கூட க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆனால் தெரியாமல் தயவு செஞ்சு அதை பெண்டு மட்டும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஏசி டெக்னீஷியன் வந்தாருன்னா அவர் ஃபுல்லாக டாப்பாக எல்லாத்தையும் கழட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணுறது. ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஏசி ஓடிட்டு இருந்த ஏசியை நீங்கள் உள்ள அந்த காப்பர் பைப்புக்கு மேலே இருக்கிற அந்த ஃபென்ஸில் வந்து நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சு தீர்த்தும் போது அதில் ஆல்ரெடி ஈரப்பதம் இருக்கும். அந்த டஸ்ட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து அதை நம்ம தீர்த்தும் போது அந்த ப்ரஷ்ஷில் வராது. ப்ரஷ்ஷில் வராமல் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 அந்த இதில் காப்பர் பைப்பு மேலே தான் போய் ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நான் வெறும் ஃபேனை வச்சு அதை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஓட விட்டுருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஓட விட்டிங்கன்னா அது காஞ்சிருக்கும். காஞ்ச பிறகு திரும்ப அந்த ஃபில்டர்லாம் நீங்கள் கழட்டிட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுவீங்க. க்ளீன் பண்ணிட்டு திரும்ப எப்படி இருந்ததோ அதெல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி மாட்டிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயரை க்ளீன் பண்ணணும். ப்ளோயர்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஃபேன் போட்டால் சீலிங் ஃபேன் எப்படி ஓடுது அதே மாதிரி ஏசிக்குள்ளே ஒரு ஃபேன் மாதிரி இருக்கும். அது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். அதை ப்ளோயர்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளோயரில் அந்த நிறைய டஸ்ட்டு வந்து அதில் இதாக இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஏசி ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மூடு வச்சுக்கணும். ஃபேன் மூடு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஏசியோட ரெக்கையை
கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதாவது உள்ளே இருக்கிற அந்த ப்ளோயரை நமக்கு உள்ளே விட்டு சுத்தம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே வர மாதிரி செட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப் பண்ண சொன்னது ஏசியோட ரெக்கை மட்டும் அப்படியே நிற்கிற மாதிரி ஸ்டாப் பண்ண சொன்னேன். ஏசியை ஆஃப் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசியோட ஃபேன் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு உள்ளே கை விட்டு சுற்றுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கேப் இருக்குது. இப்போ பிரேக்கரை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஏசி ப்ளக்கை பிடுங்கி விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசி ரிமோட்டில் ஆஃப் பண்ணாமல் டைரெக்டாக போய் பிரேக்கரை ஆஃப் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் ஓப்பன்லேயே இருக்கும். இப்போ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது உங்கள் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை ஃபுல்லாக ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணனால என்னதில் அந்த அளவுக்கு டஸ்ட் இல்லை. உங்களுதில் அதிகமான டஸ்ட் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அந்த ஏசியை வெறும் ஃபேனில் ஓட விட்டதுனால அது நல்லா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை ப்ரெஷ்ஷை வச்சு தீர்த்தும் போதே அப்படியே கொட்டும். கீழே ஏதாவது முக்கியமான பொருள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபேனை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஏசி ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஏசி ஃபேன் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே இந்த ப்ரெஷ்ஷை லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷு தான் போடணும். ஃபேனில் லைட்டாக அப்படியே டக்குன்னு உள்ளே விட்டு லைட்டாக விட்டு எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது டக்குன்னு எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ எல்லாம் கீழே கொட்டும். இப்படி க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ரிஸ்க்கு தான். நான் வந்து என்னோட ஏசியில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த ப்ரஷ்ஷை வந்து உள்ளே இந்த மாதிரி மெதுவாக அந்த ப்ரஷ்ஷை மட்டும் படுற மாதிரி லைட்டாக விட்டு எடுத்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உள்ள டஸ்ட்டே இல்லை. என்னதில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டஸ்ட் இருந்தது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த டஸ்ட்டு எல்லாம் கீழே கொட்டுச்சு. இது 100% இந்த மாதிரி உங்களுக்கு க்ளீன் ஆகாட்டாலும் ஓரளவுக்கு ஃபேன் அந்த ப்ளோயரில் இருக்கிற டஸ்ட்லாம் கீழே கொட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஏர் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறத விட நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பாருங்கள், ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி உங்கள் கண்ணால் பார்த்து க்ளீன் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு பெயின் இருக்கும், க்ளீன் பண்ணும்போதே பெயின் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஏசியோட ப்ளோயர் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும்போது பண்ணும்போது ரொம்ப ஒரு மாதிரி கரடு முரடாக ஆகிடும். அது திரும்ப நேர் பண்ணிவிட்டு திரும்ப விட்டு அந்த மாதிரி நான் பண்ணப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே அந்த ப்ளோயரில் இருந்த டஸ்ட்லாம் கீழே விழுந்துருச்சு. இப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ப்ளோயர் வந்து கிளியர் ஆகிடும். அடுத்தது ஏசியில் வந்து கூலிங் மூடு செட் பண்ணிக்கோங்க. கூலிங் மூடு செட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு இதுலேயும் கூலிங் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் அவுட்டோர் யூனிட்டில் டஸ்ட்லாம் இல்லாமல் இருக்கான்னு பாருங்கள். அங்கேயும் டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதையும் கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஆனில் இருக்குது, அவுட்டோர் யூனிட் ஓடிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஏசியை ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக்கரையும் பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணி பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போது இந்த ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் யூனிட்டில் அந்தளவுக்கு டஸ்ட்டே இல்லை. உங்களோட ஏசி அவுட்டோர் யூனிட்டில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த அவுட்டோர் யூனிட்டில் இருக்கிற அந்த கேப்ஸில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதை லைட்டாக கிளியர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபென்ஸ் இருக்குது பாருங்கள், வளைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இது ஏதோ குரங்கோ சம்திங் ஏதோ வந்து பண்ணி விட்டுருக்கு. ஸோ அது வளைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வளைஞ்சிராமல் நீங்கள் கிளியர் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஃபென்ஸ் வளைஞ்சிருச்சுன்னா ஏர் ஃப்ளோ சரியாக இருக்காது. அதே மாதிரி இப்போ ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணும்போது மேலே கீழேன்னு தான் கிளியர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அவுட்டோர் யூனிட் தானே தண்ணி வச்சு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கிளியர் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் ஃபேன் காயில் இருக்கும் பாருங்கள், ரவுண்டாக இருக்கும். அந்த காயிலுக்கு மேலே கவரை சுற்றிக்கோங்க. அந்த இதை ஃப்ரண்ட்டில் ஒரு இது கழட்டுற மாதிரி இருக்கும், அது கழட்டிட்டு கவரை சுற்றிக்கிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஒயரிங் லைன் கொடுத்துருப்பாருங்க, அவுட்டோரில் ஒயரிங் லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டுலாம் இருக்கும். அங்கெல்லாம் தண்ணி பட்டு ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஏசியே ஓடாமல் போக சான்சஸ் இருக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. முன்னாடி சொன்ன விஷயங்களை வச்சு தான் நான் என்னோடய ஏசியை க்ளீன் பண்ணேன். இது வரைக்கும் நான் எந்த ஏசி டெக்னீஷியனையும் வந்து கூப்பிட்டு வச்சு ஏசி க்ளீன் பண்ண கூப்பிட்டதில்ல. நானாகவே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் உங்கள் ஏசியில் இதெல்லாம் பண்ணியும் கூலிங் வரலன்ற பட்சத்தில் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கலாம், கேஸ் லீக்கேஜ் இருக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக ஏசி டெக்னீஷியனை வர வச்சு என்னன்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போது நான் சொன்ன மெத்தட் வச்சு உங்கள் ஏசியை க்ளீன் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எவ்வளோ வச்சு ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காவது தேவைப்படலாம், அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.